இல்ல நான் தலைமையில வந்து விருப்ப மனு வந்து விருப்ப தொகுதியில வந்து 5 தொகுதிகள் நான் குடுத்தேன். அதுல கடைசி தொகுதியா தான் நான் சிவகங்கை குடுத்தேன். அதுக்கு கூட காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கடந்த 8 ஆண்டுகளா இங்க சிவகங்கையில இங்க ஒரு தோப்பு ரெடி பண்ணி, அதுல விவசாயம் பண்ணிக்கிட்டு, இங்க தான் நான் ஒரு ஓட்டு வீடு கட்டிக்கிட்டு, இங்க தான் நான் ஒரு 7, 8 வருஷமா இருக்கேன். அதனால படப்பிடிப்பு, ஷூட்டிங் சென்னையில இல்லாத நேரங்கள்ல அதிகமா நான் இருக்கிறது இங்க தான். இது என்னுடைய கடந்த 7, 8 ஆண்டு கால வாழ்க்கை. ஸோ இந்த தருவாயில சரி நமக்கு இங்கே தான் இதெல்லாம் இருக்கு, வரப்போக இருக்கும். நிறைய பக்கத்துல சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் நல்லது கெட்டதுக்கு எல்லா சமுதாயத்துக்காரங்களும் நம்மளை கூப்பிடுறாங்க. கல்யாணம், காது குத்து, சடங்கு, கோயில் திருவிழா இப்படி எல்லாத்துக்கும் கூப்பிடுறதுனால அது இப்படி போய் பழகுனதுனால எனக்கு இந்த கிராமத்துல இருந்து நம்ம சென்னைக்கு குடியேறினதுனால எனக்கு அந்த கிராம வாழ்க்கை பிடிக்குங்கிறதுக்காக நம்ம இங்க எழுதி கொடுத்தோம். அது தளபதி வந்து அவங்க வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில அவங்களுடைய கட்சியில வந்து எனக்கு வந்து அந்த சிவகங்கை வந்து ஒதுக்கியிருக்காங்க. குறிப்பா சிவகங்கைக்கு நான் வந்துட்டு போன அந்த காலங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது இது சிவகங்கை மாவட்டத்தினுடைய தலைநகரமான ஒரு ஹெட் குவார்டர்ஸா இருந்தாலும் கூட யூ கம்பேர் டு த நியர் த சிட்டி லைக் காரைக்குடி மாதிரி ஒரு ஊரு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப 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 பின்தங்கி தான் இருக்கு. அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. அப்போ ஏன் இதுக்கான காரணங்கள் என்னங்கிற யோசனை எனக்கு சாதாரணமா இருந்துச்சு. பட் இப்ப இறைவனா பார்த்து எனக்கு தளபதி மூலமாக எனக்கு இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா நான் வந்து காரைக்குடிக்கு நிகராக, காரைக்குடியை தாண்டி ஒரு படி மேலாக சிவகங்கையை வரக்கூடிய 5 ஆண்டுகளில் என்னால தளபதியோடைய உதவியோடும், மாவட்ட செயலாளர் மற்றும் அமைச்சர் பெரிய கருப்பனுடைய உதவியோடும் என்னால இதை உயர்த்த முடியும் நான் நம்புறேன். காரைக்குடி வந்து இருக்கிற எம்பி வந்துட்டு அவங்க கூட்டணி கட்சியோட எம்பியே இருக்காரு. அவர் காரைக்குடியை டெவலப் பண்ணிட்டாரு, சிவகங்கை டெவலப் பண்ண முடியல. அது கூட்டணினால, அந்த கட்சினால வேணாம்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, அது இருக்கலாம். அது வந்து அது கூட்டணி கட்சிகள், கூட்டணி கட்சி இல்ல, நான் கேள்வி கரெக்டா சொல்லுங்க. காரைக்குடியில இங்க இருக்கிற எம்பி அவர் தான் எம்பி, சிவகங்கை மாவட்டத்துக்கு எம்பி கார்த்திக் சார் தான். மினிஸ்டா வந்து காரைக்குடியை சேர்ந்த ஒரு பாஸ்டம் ஐயா வந்து மத்திய அமைச்சரா இருந்தாங்க முன்னாடி. ஆமா, இருந்திருக்காரு. அப்போ வந்து இந்த தொகுதி வந்து வளர்ச்சி அடையாம இருக்கு. அதுக்கு காரணம் அவங்க இல்ல. அதாவது ஒரு மக்களுக்கான விழிப்புணர்வு இல்லாம இருக்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவர் சிதம்பரம் அமைச்சரா இருந்த காலங்கள்ல தான் இங்க வந்து ஸ்பைசி சம்பந்தப்பட்ட ஒரு சிட்டியை வந்து ஒரு ஸ்கீம் போட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து இன்னும் ஆக்கப்பூர்வம் மக்களுக்கான செயல்பாட்டுக்கு வரலைங்கிறதா. நேற்று நான் போய் பார்த்தேன். நேற்று வந்து நான் இன்னும் மக்கள்கிட்ட வாக்கு கேட்க போல. ஆனால் இங்க என்னென்ன இது இருக்கு, எது ஆரம்பிக்கப்பட்டது, எதனால முடங்கி கிடக்கு, அதோட நிலை என்னங்கிறத நான் நேரடியாவே இப்ப யாரோ ஒருத்தவங்க சொல்லி கேட்டு நம்ம போய் பேசுறதை விட களத்துக்கு நம்ம நேரா போய் பார்த்தோம்னா தானே சரியா வரும். அதனால நேற்று நான் அந்த பகுதியில போய் பார்த்தேன். அங்க இருக்கக்கூடிய மிஷினரிஸ் அது இது எல்லாம் ஏன்னா உள்ளுக்குள்ள போக முடியல. நான் ஏற்கனவே நான் ஒரு முறை ஒரு 7, 8 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் வந்து அந்த ஸ்பைஸ் சிட்டிக்கு போயிருக்கேன். ஏன்னா அது வந்து செயல்படாம இருக்குன்னு சொல்லும் பொழுது ஒருவேளை அதை நான் குத்தகைக்கு எடுத்து நடத்தி அதன் மூலமாக ஏதாவது செய்யலாமான்னு அப்ப எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்காக நான் அப்ப போனேன். இப்போ நம்ம அந்த வேட்பாளராக நிறுத்தப்படும் பொழுது இப்போ அதோட நிலை என்ன அப்படிங்கிற போய் பார்த்தேன். அவங்க கொண்டு வந்திருக்காங்க, செஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம யாரையும் இதுல போய் குறை சொல்றது நமக்கு நோக்கமோ அதன் மூலமாக நமக்கான விளம்பர வெளிச்சமோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை பிரபாகரன் அவர்கள் சொல்றது மாதிரி சொல்லுக்கு முன் செயல், நம்ம செயல்ல செஞ்சு காட்டுவோங்கிறத நான் நினைக்கிறேன். சட்டமன்ற தொகுதியை பற்றி பிரச்சனைகள் என்னென்னு வந்து ஆராய்ச்சி தகவல் இல்ல, நிறைய மக்களும் சொல்றாங்க. உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களும் நிறைய சுட்டி காட்டியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு தொகுப்பா ஒரு கிட்டத்தட்ட இது வரைக்குமே நான் எனக்கு ஒரு 23, 24 முக்கியமான வெரி வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு நான் கிடத்து வச்சிருக்கேன். இதைத்தான் நான் மக்கள்கிட்ட பிரச்சாரத்துக்கு நான் எடுத்துட்டு போறேன். இதைத்தான் நான் மக்கள்கிட்ட பிரச்சாரமா எடுத்துட்டு போய் இதைத்தான் நான் வந்து அடுத்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தளபதியான அந்த ஆட்சி உருவாகும் பொழுது அதை தளபதியினுடைய கவனத்தை எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து நிச்சயமா செயல்படுத்த முடியும். நீங்க ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கணும், மற்ற வேட்பாளருக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கு. நான் ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இருக்கிறேன். ஒரு முதலமைச்சரை ஈஸியாக இலகுவாக அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பு யதார்த்தமாகவே எனக்கு இருக்கு. அப்போ நிச்சயமாக ஒரு சிறப்பு ஒரு நட்சத்திர வேட்பாளராக என்னை இந்த ஒரு நட்சத்திர தூதியாக தளபதி அவர்கள் இதை மாற்றியிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து இன்றைக்கு சிவகங்கை வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்வையில இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக மக்களுடைய உணர்வுகளை, தேவைகளை, எதிர்கால சந்ததிகளுக்கான மாணவ மாணவிகளுக்கான எதிர்கால திட்டங்களை நம்ம வந்து உடனடியாக நேரடியாக முதல்வர் பார்வையை கொண்டுட்டு போயிட்டு அடுத்து இங்க மாவட்ட செயலாளர் அண்ணன் அமைச்சர் வந்து பெரிய கருப்பனும் எனக்கு வந்து ரொம்ப நட்பா இருக்காங்க, நேர்மையா இருக்காங்க. ஸோ நிச்சயமா என்னால செயல்படுத்த முடியும், நான் முழுமையா நம்புறேன்.
திமுக ஒன்று ஒரு சமூக நீதி நீங்க இப்ப நிற்கும் பொழுது அந்த வாக்குகள் உங்களை விட்டு தகர வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, என்னுடைய அடையாளம் வந்து நான் ஆரம்பிச்சது வந்து முக்குளம் புலிப்படை, முக்குளத்தூர் புலிப்படை. என்னுடைய தலைவர் இந்த தேசத்திற்காக வாழ்ந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர். அவர்தான் என்னுடைய அரசியல் ஆசான், அவர்தான் என்னுடைய தலைவர், என்னுடைய கடவுள். இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னதை போல நான் ஒரு சமுதாய ரீதியான அமைப்பு வைத்திருந்தாலும் நான் எந்த ஒரு சமூகத்துக்கும் எதிரான வெறுப்பு அரசியலை இதுவரை இந்த 17-18 ஆண்டுகளாக நான் செய்ததே இல்லை. நான் என் தலைவரே எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல, நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்ல அப்படிங்கிறது அவருடைய உயர்ந்த சிந்தனை. இந்த சமத்துவத்தை, இந்த சகோதரத்துவத்தை, இந்த சமூக நீதியை கிட்டத்தட்ட 80-90 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணிலே விதைத்து அதை கடைசி வரை நிலைத்து வாழ்ந்து காட்டியவர். அதனால எனக்கு என் மேல அந்த பார்வையெல்லாம் கிடையாது. நான் என்னைக்குமே அது மாதிரி நான் இயல்பாவே நான் மனிதனை மதிக்கக்கூடியவன், மனித நேயத்தை மதிக்கக்கூடியவன், மனித அன்பை வந்து நேசிக்கக்கூடியவன். அதனாலதான் என்கிட்ட இவ்வளவு நடிகரா இருக்கேன், நான் இங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு இங்க சுத்தி இருக்கிற கிராமங்களை போய் கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க. அதனால எனக்கு அதெல்லாம் பாதிப்பெல்லாம் வராது. இன்னொன்னு, உண்மை என்றைக்குமே வெல்லும். நான் அதை நம்புறேன். யதார்த்தமும் உண்மையும் என்னைக்குமே வெல்லும். போலிகள் கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் காணாம படப்பிடிப்பு திரைத்துறையில இருந்து வந்திருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நயன்தாரா, ஸ்ரீதா, நம்ம நடிகர்கள் எல்லாம் அரசியல் வட்டாரத்துல பெருசா பேசப்படுது. அவங்கள வந்து சுத்தி காட்டி பேசுறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது வந்து அதெல்லாம் வந்து ஒரு அநாகரிகமான செயல் தான். ஏன் என்ன கூட தான் சொன்னாங்க, கூவத்தூர்ல நான் கூழு காய்ச்சினேன், அப்புறம் இது பண்ணேன்லாம் கூட தான் சொல்றாங்க. அது வந்து நரம்பற்ற நாக்கு என்ன வேணாலும் பேசும். தகுதியற்றவர்களுக்கெல்லாம் நமக்கு பதில் சொல்ல தேவையில்லை. ஒரு நடிகையை நடிகையாக பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விளம்பர வெளிச்சத்தை இந்த மாதிரி கீழ்த்தரமான சிந்தனைகளுக்கு உயிரூட்டுவதற்கு முயற்சி செய்வது வந்து நல்ல விஷயம் இல்லை. அது ஒரு பாவகாரியம். அது நாளைக்கு அவங்களையும் அவங்க குடும்பத்தையுமே அது எதிரொலிக்கும். நீங்க எம்எல்ஏ ஆன சிவகங்கைக்கு என்ன பிரதானமா என்ன செய்யணும்? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யல. நீங்க தான் மக்கள் பிரதிநிதி, நீங்க தான் மக்கள் ஐயா எங்களுக்கு இது வேணும், அண்ணன் எங்களுக்கு இது வேணும், அண்ணன் இதை எங்களுக்கு செய்யணுங்கிற பொழுது அதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான நிதிகளை நிச்சயமாக முதலமைச்சரிடத்துல, துறை சார்ந்த அமைச்சரிடத்துல பேசி போராடி நான் அதை செய்வேன். இது நடிகர் கூட சக நடிகர் வந்து விஜய் அவரும் வந்து ஆமா ஆமா அந்த போட்டியை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சினிமா படங்கள்ல ஒரு படத்துல சொல்ற மாதிரி, இந்த காதல் படத்துல சொல்ற மாதிரி, இந்த சின்ன கேரக்டர், டாக்டர் கேரக்டர், வெளிநாட்டு மாப்பிள்ளை கேரக்டர், இல்ல ஒரு நண்பன், உயிர் நண்பன் கேரக்டர், அது மாதிரிலாம் அதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து ஹீரோ தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் வந்து இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸ்ட்ரைட்டா சிஎம் நாற்காலி தான்ங்கிற ஒரு கனவுல வர்றாரு. அது வந்து எந்த அளவுக்கு அதுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இந்த தமிழகம் வரலாறு, ஏன்னா உலகத்திற்கே தொன்மையான ஒரு நாகரிக வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த ஒரு பேரினம் இது, ஒரு தேசிய இனம். ஸோ இந்த இனத்துல இந்த மாதிரியான ஒரு நகைச்சுவை காட்சிகள் நடக்குது. இது மாதிரி நிறைய நடந்திருக்கும். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் அதை பார்க்குறேன். அவர் ஒரு நட்சத்திரம், ஒரு பெரிய நட்சத்திரமா இருக்கிறதுனால நிச்சயமாக மக்களிடத்துல அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இருக்கும், ஒரு நடிகரா பிடிச்சிருக்கும். இப்ப என்னையே 100 பேருக்கு பிடிக்குதுன்னா அவரை ஒரு 1000 பேருக்கு பிடிக்காமையா இருக்கும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த புகழை வைத்து இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் இந்த தமிழகத்திற்கும், தமிழ் சார்ந்த மக்களுக்கும், தமிழுடைய பிரச்சனைகளுக்கும் எதுக்கு நீங்க முன்னெடுத்து வந்தீங்க, எதுக்கு களத்துல வந்து நின்னீங்க? அட்டண்டன்ஸ் நான் போட்டேங்கிறது மட்டுமே இங்க வந்து சரியா வராது. நீ 100% அட்டண்டன்ஸ் போட்டீங்களா நீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலயும் முக்கியமான பிரச்சனைகள் நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கு. இதுவரைக்கும் நான் வெளிப்படையாவே கேட்கிறேன், இத்தனை ஆண்டு காலம் 33-34 வருஷம் சினிமாவில் இருந்த நீங்க வந்து எங்கேயாவது உங்களை எனக்கு விஜய்னு தான் தெரியும். தமிழிசை மாதிரி ஹெச் ராஜா மாதிரியான ஆட்கள் தான் உங்களை வந்து மத ரீதியாக உங்களை தனிமைப்படுத்துவதற்காக ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க தேர்தல்னு வந்ததுக்கு பிறகு நீங்க ஜோசப் விஜய்னு உங்களை அடையாளப்படுத்துகிறீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கு? எவ்வளவு குறுகிய சிந்தனையாக இருக்கு. இத்தனை ஆண்டு காலம் மத ரீதியாக அடையாளப்படுத்திக் கொள்ளாத நடிகர் விஜய் இன்றைக்கு தன்னை ஒரு கிறிஸ்துவராக அடையாளப்படுத்துவதனுடைய உள்நோக்கம் என்னங்கிற கேள்வி மக்கள் கேட்கிறாங்கல்ல. அப்ப அந்த மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக நீங்க இப்படி சொல்றீங்களான்னு கேட்கிறாங்க மக்கள். அப்ப அதே மக்கள் என்ன கேட்கிறாங்க, இத்தனை ஆண்டு காலங்களாக இருந்த நீங்கள் ஒரு நாளாவது இந்த கிறிஸ்துவம் சார்ந்த மத நல்லிணக்க விழாக்கள்லையோ, இல்ல ஏதாவது ஒரு வழிபாட்டு தலத்திலேயோ, இல்ல ஏதாவது ஒரு பண்டிகை காலங்கள்லயோ அந்த மக்களுக்கு ஏதாவது வாழ்த்துக்களை சொல்லியிருக்கீங்களா?
இல்ல அந்த மக்களோடாவது நீங்க எங்கேயா நின்றுருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதே மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, சரி இப்ப இவர் ஜோசப் விஜய்னு தன்னை அடையாளம் காட்டுறாரு, அவங்களுடைய அப்பா சந்திரசேகர் இயக்குனர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் தாய் மதத்துக்கு திரும்பி விட்டேன்னு வேற சொல்லி இருக்கிறாரு. இது என்ன அவங்களுக்குள்ளே அவங்க அப்பா ஒரு மதம் பையன் ஒரு மதம்னு பயங்கர குழப்பமா இருக்கு. அப்ப பாஜக செய்யக்கூடிய மத அரசியலை விட மோசமான அரசியலாக இது இருக்குதே அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்கிறாங்க. அந்த மக்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அவர் சார்பா அவர் தான் பதில் சொல்லணும். அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். முதல்வர் போகும்போது முதல்வரும் போயிருக்காரு, அதே டயத்துல விஜயும் போயிருக்காரு அதனால. ஆனா முதல்வரை காட்டிலும் விஜய்க்கு வந்து அதிகமான கூட்டம் நிறைய செய்தித்தாள் எல்லாம் போட்டிருந்தீங்க. அது மட்டும் அதை எப்படி பாக்க? அதாவதுங்க, பலாப்பழம் வச்சீங்கன்னா ஈ மொக்கத்தான் செய்யும். பலாப்பழத்தை ரோட்ல வச்சீங்கன்னா ஈ மொக்கத்தான் செய்யும். அதே நீங்க ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள வச்சீங்கன்னா ஈ வெளியில தான் நிற்கும். புரியுதுங்களா? ஒரு நடிகர்னா வேடிக்கை பார்க்க 4 பேர் வரத்தான் செய்வோம். என்ன அது மக்களுடைய இயல்பு. அதனால மக்களை குறை சொல்ல முடியுமா? இப்ப கேரளாவில் பார்த்துக்கிட்டீங்கன்னா பக்கத்து மாநிலம் கேரளாவில் ஒரு நடிகர் போவாங்க, நடிகை போவாங்க, பார்ப்பாங்க, ஹலோ ஹாய் என்ன எங்கண்ணே எவ்வளோ கண்டு அந்த படம் இவ்வளவுதான். இங்க சாகுறான், இங்க சாகுறான், பைக்ல போய் விழுகுறான், கூட்டத்துல நெரிசல்ல சாகுறான், செத்ததுக்கு அப்புறம் என்ன புள்ள போனா இன்னொரு புள்ள பெத்துக்கலாங்கிறான். இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டினுடைய ஆச்சரியங்க. அதனால நீங்க அதை நீங்க பெருசா பண்ண தேவை. அப்ப இந்த ஆம்புலன்ஸுங்கிற காமெடி வந்து ஏற்கனவே இபிஎஸ்சி ரெகுலரா செய்யற காமெடி தான் அது. ஏன்னா அந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்க காமெடி அன்னைக்கு கூட அன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வந்துட்டு போற வழியில பாவம் ஒரு சின்ன பையன், இள வயசு பையன், ஒரு 23-24 வயசு பையல ஒரு முத்திரையர் சமூகத்தை சார்ந்த ஒரு பையல அடிச்சு சாகடிச்சிட்டு நிக்காம கூட போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் கூட ஆஸ்பத்திரி போனேன். அப்புறம் அதை வந்து நம்ம இதை வச்சுட்டு இதை அரசியல் பண்றவங்க கீழ்த்தரமா பேசிடுவான்னு சொல்லி நான் திரும்பி வந்துட்டோம். எந்த கூட்டம்? அவர் சொந்த தொகுதியில அந்த கூட்டம் வரல. ஏங்க இப்போ கூட்டம் ஓட்டு தாங்க வாங்கணும். கூட்டத்தை காட்டி என்ன பண்ண போறீங்க? இப்போ கூட்டத்தை காட்டி என்ன பண்ண போறீங்க? நான் தான் முதலே சொல்லிட்டேன், கரகாட்டத்துக்கு கூட கூட்டம் வருதுங்க. கரகாட்டம் இருக்குல்ல, நம்ம லோக்கல்ல கரகாட்டம் ஆடுறோம்ல, அதுக்கு கூட பாக்குறதுக்கு கூட்டம் வருது. அப்ப அந்த கரகாட்டத்துல ஃபேமஸா இருக்கக்கூடிய நடனம் ஆடக்கூடிய அந்த பெண்களை பார்க்க இவ்வளவு கூட்டம் வரும்போது, அதே இடத்துல ஒரு நீங்க சொல்ற ஒரு நடிகை, நல்ல உச்சத்துல இருக்கக்கூடிய நடிகை வந்து அதே கரகாட்டத்தை வந்து அங்க ஆடுனாங்கன்னா அதுக்கு எவ்வளவு கூட்டம் வரும்? அப்ப நீங்க பாரம்பரியமா இத்தனை வருஷமா ஆடிக்கிட்டு இருக்க இந்த நாட்டிய நடன பெண்மணியை பார்க்க வந்த கூட்டத்தை விட நடிகை வந்தவொடனே இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு மிகைப்பா பேசினா இதுல என்ன? இது என்ன? இது அதெல்லாம் பிறந்த இல்லைங்க. நடிகைன்னா பார்க்க கூட்டம் வரத்தான் செய்யும். அது ஓட்டாக மாறுதாங்கிறதா இங்க முக்கியமான கேள்வி. நிறைய பேர் வந்து ஆமா ஆமா. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு கிடைக்காம மக்கள்கிட்ட வந்து உங்களோட வரவேற்பு இருக்கு. அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு வந்து எப்படி ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க? இல்ல அதெல்லாம் மாவட்ட செயலாளர், அமைச்சர் பெரியப்பனுடைய முழு ஒத்துழைப்பு எனக்கு இருக்கு. அடுத்து தளபதியார் அவர்கள் என்கிட்ட அந்த வாய்ப்பை கொடுத்து நான் அன்னைக்கு கடைசியா அந்த தேநீர் இது நடத்தி அந்த அனைத்து மதசார்பற்ற கூட்டணி தலைவர்கள் எல்லாம் சந்திச்சு அன்னைக்கு பேசும்பொழுது என்கிட்ட கூப்பிட்டு ஜெயிச்சுட்டு வாங்க கருணாஸ் அப்படின்னு சொல்லிதான் அனுப்பிச்சிருக்கிறாரு. நான் இந்த மண்ணை நம்புறேங்க. இது நான் சொல்ல அடிக்கடி சொல்றதான், வரலாற்றிலேயே வெள்ளையர்களிடம் இழந்த மண்ணை மீட்டெடுத்த பெருமை கொண்ட மண் உலகத்திலேயே இந்த சிவகங்கை மட்டும்தான். குறிப்பா இந்தியாவிலேயே வெள்ளையர்களிடம் இழந்த மண்ணை மீட்டெடுத்த பெருமை இந்த சிவகங்கை மண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி 10-15 ஆண்டுகளாக உதயசூரியன் வெற்றி பெறாமல் இருக்கக்கூடிய இந்த சிவகங்கை சீமையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய அவருடைய செயல் திட்டங்கள், கடந்த 5 ஆண்டுகளில் அவர் செய்த சாதனைகள், இப்பொழுது அவர் அறிவித்திருக்கக்கூடிய 524 தேர்தல் வாக்குறுதிகள், இதுகளை முன்னிலைப்படுத்தி பெண்களிடத்திலே அவர் செய்த திட்டங்களை முதன்மைப்படுத்தி வாக்கு சேகரித்து இந்த மண்ணிலே உதயசூரியனினுடைய வெற்றி வேட்பாளராக கருணாஸ் ஆகிய நான் வெற்றி பெறுவேன் என்பதை நான் முழுமையாக நம்புறேன். இப்போ வந்துட்டு விஜய் மேலே வருமான வரி கட்டாத வழக்கு இருக்கு, அதை பத்தி பேசுறதுக்கு அதுக்கு ஒரு தகுதி வேணும். உங்க மேல நீங்க வழக்கு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கு இருக்கு இதெல்லாம் பேச்சு கிடையாது. நீங்க என்ன நீங்க நினைக்கிறீங்க? நீங்க என்ன அரசியலை மையப்படுத்த நினைக்கிறீங்க? சும்மா திமுக குறை சொல்லிட்டு நீங்க ஆளாகலான்னு பாக்குறீங்களா? இது ஒரு அரசியல்? அது இதெல்லாம் ஒரு மட்டமான அரசியலுங்க. வந்து இப்ப நேத்தானிக்கு வந்து முதலமைச்சர் ஒரு 4 வருஷம் கும்பிட்டு விழுந்து முதலமைச்சரானவர் வந்து இங்க வாக்கு சேகரிக்க வர்றாரு. வேணா ஆம்புலன்ஸை உள்ள வர்றாங்க, உள்ள விட்டு இதை பண்றாங்க. அடிபட்டு ஒண்ணு தூக்குறதுக்கு ஆம்புலன்ஸ் போத்தானே செய்யும். என்ன மட்டமான அரசியல்? சும்மா ஒரு எதிர்கட்சி குறை சொல்லுங்க, நியாயமா ஆதாரமா கரெக்டா ப்ராப்பரா சொல்லுங்க ஒரு விஷயத்த. நீங்க திட்டமிட்டு பாருங்க. கரூர்ல இருந்து இவங்க ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு டிராமா பண்ணி கடைசி அத்தனை பேரை சாகடிச்சுட்டு தொடர்ச்சியா செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கு வந்து சும்மா அரசாங்கத்தை குறை சொல்லி டிஎம்கே குறை சொல்றது, முதலமைச்சரை குறை சொல்றது தப்புன்னா நானே சொல்லுவாங்க. இதுல என்னங்க இருக்கு? நம்ம என்ன இதை வச்சு பொழப்பு நடத்துறதுக்காக வந்திருக்கோம்?
அதெல்லாம் ஒரு மட்டமான அரசியல் தம்பி, அதை விட்டுருங்க. ஆமா, புரியல. நிச்சயமா சொல்லுவேன். இந்த ஆட்சி நிச்சயமாக சிறப்பாக நடக்கும். கடந்த 5 ஆண்டுகளுடைய சிறப்பான ஆட்சியினுடைய வெளிப்பாடு, குறிப்பா பெண்களிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, அது வந்து தொடரும் பட்சத்துல, இந்த 5 ஆண்டுகள் தொடரும் பட்சத்துல அடுத்ததாக அந்த மக்களுக்கு சேவை செய்யறோம், மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துறோம். அப்படி இருக்கும் பொழுது அது மக்கள் திருப்தி அடையும் பொழுது அந்த அரசு திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய ஆட்சி தொடர்றதுல என்ன இது இருக்கு? சந்திரசேகர் பையன் டைரக்டர் பையன் நடிகனா வரம்புறதுக்கு தகுதி இருக்கும் பொழுது தளபதியாருடைய பையன் அடுத்து அரசியலுக்கு வரதுல என்ன தடை இருக்க போகுது? கருணாசுங்கிற நடிகனுடைய பையன் டைரக்டராகவும் நடிகனாகவும் இந்த சினிமாக்குள்ள வரும் பொழுது ஏன் கருணாசுடைய பையனுடைய பையன் வரக்கூடாதுன்னு ஏதாவது நியதி இருக்கா? இது இருக்கா? சட்டம் இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. அது அவங்களுடைய திறமை. காலேஜ் எல்லாரும் வச்சிருக்கிறாங்க, எல்லா காலேஜிலுமே அதிகமா மாணவர்கள் போய் சேர்றாங்க, தகுதி வாய்ந்த கல்லூரியில தான் போய் சேர்றாங்க. அதை நம்ம முழுமையா பார்க்கணும்ல. அது வந்து முழுக்க திறன், நிர்வாகத்திறன், அவங்களுடைய பொது அறிவு, அந்த அரசியல் அனுபவம், இப்படித்தான் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா விஜயை விட அரசியல் அனுபவம் உள்ளவன் நான் தாங்க. விஜயை விட அரசியல் அனுபவம் உள்ளவன் நான் தான். நீங்க என்ன தேர்தலே போட்டியே போடல, நான் ஏற்கனவே போட்டி ஜெயிச்சு 5 வருஷம் மக்களுக்கான சேவையை நான் பண்ணிருக்கேன். அதனால நீங்க ஹீரோவா இருக்கிறதுனால நீங்க காமெடியன்னா ரியல் ஹீரோ, அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. நன்றி. சிங்கிள் ஒன்லி சிவகங்கை. நானே இவ்வளவு கான்பிடண்டா இருக்கும் பொழுது நீங்க தான் ரொம்ப பெரிய ஆளாச்சே. எதுக்கு அப்புறம் 2 இடத்துல? ஒருவேளை இங்க போனா அங்கேயா? 2மே போயிடும். அப்பதான் தெரியும் உங்களுக்கு.